சொல்லுங்கய்யா. சங்கரா யூடியூப் சேனல். நமஸ்காரங்க. சங்கரா டிவி சேனல் ரொம்ப நமஸ்காரம். எல்லா பக்தர்களும் சங்கரா டிவியை பாருங்கள். நீங்கள் இருக்கிறது திருநீர் அண்ணாமலையார் கிரிவல பாதைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் வர்றதுக்கான மூலமான கோவில். ஏன்னா இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் காட்சி கொடுத்த இடம். இந்த உலகம் முழுக்க போகிற அம்பாளுக்கு எங்கேயுமே காட்சி கொடுக்க மாட்டார். சாப பாப விமோசனம் தரமாட்டார் அண்ணாமலையார். இந்த இடத்தோட பேர் திருநீர் அண்ணாமலையார். மலை உச்சிக்கு நேராக இருக்கக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வந்து வருஷத்தில் 2 நாள் சூரிய ஒளி விழும். பின்னாடி இருக்க தீர்த்தம் உண்ணாமலை அம்மன் ஸ்தானம் பண்ணதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அம்பாள் இங்கே ஸ்தானம் பண்ணி கிரிவலம் வந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த தீர்த்தத்துக்கு பேரே உண்ணாமலை தீர்த்தம். வயசானவங்க, பிறவியிலே சரீரத்தில் பின்னம் இருக்கிறவங்க இந்த ஆலயத்தை வலம் வந்தாலே அடுத்த பிறவி அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். இந்த திருநீர் அண்ணாமலையாரோட திருமேனி வந்து பார்த்திங்கன்னா இசைமேனி. ஒரு தடவை வந்த இசைனாலும் திரும்ப வராது. இது ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம். அம்பாள் வந்து இங்கே சிரிச்ச முகமாக இருப்பாங்க. உலகத்திலேயே காயத்ரிக்கு வந்து இங்கே கோயில் இருக்குது. 5 முகங்கள் கொண்ட காயத்ரி, பஞ்சமுக காயத்ரி அம்மன் சன்னதி இருக்குது. நவகிரகங்கள் கலசத்தோடு இருக்கும். நவகிரகங்களுக்கு கோவில் இங்கே தான், வேறு எங்கேயுமே இல்லை. எல்லா இடங்கள்லையும் பீடம் வச்சு ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க. இங்கே மட்டும்தான் கலசத்தோடு கூடிய கோவில் இருக்குது நவகிரகத்துக்கு. இது எல்லாமே தனி சிறப்பு. திருநீர் அண்ணாமலையார் திருக்கோவில். அம்பாள் ஸ்தானம் பண்ண இடம். அம்பாளுக்கு சாப பாப விமோசனம் தந்த இடம். தேகத்தில் சரிவாதி கொடுத்தது இங்கே. மலை உச்சிக்கு வர சூரியனோட ஒளி வந்து வருஷத்தில் 2 நாள் சாமி மேலே விழும். அது சித்திரை 1 தெலுங்கு வருட பிறப்பும் கிருஷ்ணாஷ்டமி. இந்த 2 நாள் உத்தராயண தட்சிணாயன காலங்களில் சுவாமி மேலே விழும். ஏப்ரல் 14ஆம் தேதி நிச்சயமாக விழும் சாமி மேலே. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏப்ரல் 14 சித்திரை 1 சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு சித்திரை 1 கண்டிப்பாக சாமி மேலே விழுந்துடும். ஆனால் கடைசி 3 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா சாமி மேலே சூரிய ஒளி விழலை. அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆத்மார்த்த பூஜைகள் எங்கேயும் நடக்கலை. அதனால் சாமி மேலே வந்து சூரிய ஒளி 3 வருஷங்களாக கண்டினியூவாக விழலை. பல ஊடகங்கள் இது அறிந்த உண்மை. மறுநாளும் விழலை, அதுக்கு மறுநாளும் விழலை. 3 நாட்கள் நிச்சயமாக விழும். முதல் நாள் சாமியோட நெத்தி பூர்வத்தில் இருக்கும். அதாவது ஆத்ம தரிசனம். நம்ம மனிதனோட ஆன்மா எப்படி இருக்குமோ, ஒரு தீப ஒளி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப விசேஷமான இடம். திருநீர் அண்ணாமலையார் மலை உச்சிக்கு நேராக இருக்கக்கூடிய ஆலயம். அம்பாள் காட்சி கொடுத்த இடம். சாப பாப விமோசனம் தந்த இடம். தேகத்தில் சரிவாதி கொடுத்த இடம். சரீரத்தில் பின்னத்தோடு பிறக்கிறவங்க இந்த ஆலயத்தை 5 முறை வலம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வருகிற பிறகு நல்லதாக அமையும். எல்லா வகையான தோஷங்களும் போகக்கூடிய இடம். இந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷமான தீர்த்தம். உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமான தீர்த்தம். இதுதான் இந்த தலத்தோட சிறப்பு. என் பேர் பச்சை வெட்டி சுவாமிகள். கிரிவலப்பாதை திருவண்ணாமலை. நான் இங்கே திருவண்ணாமலையில் 27 ஆண்டு காலம் சேவை பண்ணிகிட்டு இருக்கேன். முளைப்பால் தீர்த்தத்தில் 3 வருஷம் இருந்திருக்கேன். கிரிவலம் போயிருக்கேன். கிரிவலம் போகிறது மட்டும்தான் என்னோடய பணியாக இருந்தது. அதை பார்த்து ஒரு சிலர் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதன்படி இப்போ வந்து இந்த ஆலயத்தில் ஏறக்குறைய 20-22 வருஷத்துக்கு மேலே இந்த ஆலயத்தில் இருக்கேன். திருநீர் அண்ணாமலையார் கோவிலில் 2 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். 2 கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறீங்களா? சரி. இப்போ வந்து வரும் பக்தர்களுக்கு இந்த அம்மாவை தரிசனம் கண்டா சாப பாப விமோசனம் கிடைக்கும். வருகிற பிறகு அவங்களுக்கு எல்லா வகையான இடர்களும் விலகிடும். சரீரத்தில் பின்னமாக பிறக்கிறவங்களுக்கு அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கும். பேச முடியாதவங்க, காது கேளாதவங்க, நடக்க முடியாதவங்க, கை கால் இல்லாதவர்கள், பிறவிலேயே இதெல்லாம் வர்றதுனா இவங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த பிறவி நல்ல பிறவியாக இருக்கும். இந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷமான உண்ணாமலை அம்மன் ஸ்தானம் பண்ண இடம். பார்த்தீங்கன்னா இங்கே பெண்கள் தானாகவே தியானம் பண்ணுவாங்க. உட்காந்துருக்காங்க பாருங்கள். யாரும் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள். சரி சுவாமி. அப்படியே இதுதான் இந்த இடத்தோட இயல்பு. வணக்கம். நன்றி. பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கொடுத்துகின்றாய். அலையாக மகளார சுகபாமி அருள் பாமிய பிராமியே.